வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, கோலாட்ட பொம்மை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் முதல் வீடியோ நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். இப்போ ரெண்டாவது வீடியோ பார்க்க போகிறோம். முதல்ல இந்த 2 பீஸும் போட்டு எடுத்து வச்சுருந்தோம். இப்போ நம்ம இதை இப்படி வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து முன்பக்கம், இது பின்பக்கம். இதை இப்படி மேலே எடுத்து வச்சுக்கிடணும். நான் டொயின் இதில் கொஞ்சம் மீதி இருக்குது எனக்கு. பாருங்கள், இந்த பாசியில் தான் நமக்கு இப்போது டொயின் இருக்குது. இந்த பக்கத்தில் இடது பக்கத்தில் உள்ள டொயினில் ஒரு பச்சை கலர் பாசி போட்டுக்கிடணும். போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த பின்பக்கத்தில் உள்ள பீஸில் மேலே இருக்குது பாருங்கள், இந்த 5 பாசியில் இதில் முதல் பாசி இந்த பக்கத்தில் உள்ளதில் இப்படி கொடுத்து எடுத்துக்கிடணும். பாருங்கள், கொடுத்து எடுத்தாச்சு. இப்போ நமக்கு 3 பாசி இருக்குது. இதில் ஒரு பச்சை பாசி போட்டுடலாம். போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு பாசி போட்டுட்டு இந்த பக்கத்தில் உள்ள டொயின் எடுத்து அப்படி ஜாயின் பண்ணிடணும். எப்படி வரும் அதே போல் தான் நம்ம இந்த பக்கத்தில் உள்ள இந்த 5 பாசியை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது இந்த டொயின் எடுத்து இந்த கோல்டு கலர் பாசிலையும், இந்த டொயின் எடுத்து இந்த கோல்டு கலர் பாசிலையும் கொடுத்துட்டு நடுவில் வந்து இந்த சாண்டல் கலர் போடணும். பாருங்கள், முதல் பூக்கு பச்சை கலர் பாசி போட்டிருக்கோம், ரெண்டாவது பூக்கு சாண்டல் கலர் பாசி போட்டிருக்கோம். அதுக்கு பிறகும் அதே மாதிரி தான் இந்த பக்கத்தில் இந்த டொயினை இந்த கோல்டு கலர் பாசியில் கொடுத்து எடுக்கணும். இந்த இடது பக்கத்தில் உள்ள டொயினை வந்து இந்த சாண்டல் கலரில், அதாவது பாடி கலரில் ஒரு பாசி போட்ட பிறகு அதில் கொடுத்து எடுக்கணும். அதுக்கு பிறகு இந்த பக்கத்துலேயும் சாண்டல் கலர் தான் வரும். பாருங்கள், நான் உங்களுக்கு இப்படி வச்சு காமிக்கிறேன், இப்போ நல்லா தெரியும். பாருங்கள், இப்போ நம்ம 3 பூ போட்டிருக்கோம். முதல்ல இந்த பச்சை பாசி போட்டு இதில் ஜாயின் பண்ணணும். அதுக்கு பிறகு ஒரு பச்சை பாசி போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு 2 சாண்டல் கலர் போட்டிருக்கோம், அதாவது பாடி கலர். அதுக்கு பிறகு இனி 2மே பச்சை பாசி தான் வரணும். இதையும் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், இதில் வந்து நமக்கு இன்னும் 2 பச்சை கலர் பாசி தான் வரும். இதையும் போட்டு முடிச்சுருங்க. அதுக்கு பிறகு நான் அந்த டொயினை கொண்டு வந்து இந்த பக்கத்தையும் ஜாயின் பண்ணி முடிச்சிருவேன். அதுக்கு பிறகு இதில் வந்து இந்த பீஸில் போட்டதில் வந்து இவ்வளோ டொயினும் இருக்குது. இதையும் இந்த பக்கமாக ஜாயின் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம இந்த பக்கத்தோட காட்டன் அடைச்சிட்டு அதுக்கு பிறகு இதையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். அது எல்லாமே நீங்களும் நான் சொன்னது மாதிரி செய்து எடுத்து வச்சுக்கிடுங்க. அதுக்கு பிறகு காமிக்கிறேன். பாருங்கள், நான் இந்த பக்கமும் ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த பக்கமும் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இனி இந்த டொயினை வச்சு இந்த பக்கம் வரையும் ஜாயின் பண்ணிட போகிறேன். அப்போ இங்கே ஓப்பன் இருக்கும், காட்டன் வைக்கலாம். பாருங்கள், 3 பக்கத்துலேயும் நம்ம சுற்றி போட்டு முடிச்சாச்சு. இப்போ இது வந்து இடுப்பு பக்கத்தில் நம்ம ஓப்பனில் விட்டுருக்கோம். பச்சை கலர்லேயே லைனிங் துணி அல்லது வேறு ஏதாவது கிளாத் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கிடுங்க. வேஸ்ட்டாக சின்ன பிள்ளைகளுக்குள்ளே துணி அல்லது பனியன் கிளாத் ஏதாவது இருந்தால் கூட உள்ள நல்லா அமுக்கி விட்டுக்கிடலாம். பாருங்கள், கவர் எடுத்துருக்கேன். இந்த கவர் வந்து நம்ம முதல்ல இந்த பக்கத்தில் முக்கிலெல்லாம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தனியாக நம்ம இந்த கவரை மட்டுமே வச்சிடலாம். அப்போ தான் அந்த சைட்லலாம் போய் சேரும். காட்டன் வச்ச பிறகுனா உள்ள அந்த எண்டுலெல்லாம் போய் சேர மாட்டேங்குது. அதனால் நம்ம இதை முதல்ல அந்த பாலித்தீன் கவரை மட்டும் வச்சு இந்த எண்டுலெல்லாம் ஃபில் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த சைடில் 2 பக்கத்துலேயும் முக்கில் வந்து இந்த பாலித்தீன் கவரை வச்சு விட்டுட்டோம். அதுக்கு பிறகு ஒரு கவரில் கொஞ்சமாக இப்படி காட்டன் எடுத்து வச்சு அதுக்கு பிறகு உள்ளே வச்சிடலாம். உள்ளே நல்லா தள்ளி விட்டுட்டு அதுக்கு பிறகு இப்படி லேசாக அழுத்தி விட்ருங்க. அப்போ அழகாக இருக்கும். இப்படி அழுத்தி விட்டுட்டு இப்போ இதில் டொயின் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த டொயின் எடுத்து இந்த பக்கத்தையும் இதே மாதிரி நம்ம இந்த பக்கத்தில் ஜாயின் பண்ண மாதிரி உடைய ஒவ்வொரு பச்சை கலர் பாசி போட்டு இதையும் ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், இப்படி தான் நமக்கு கொஞ்சம் லூஸாகி வரும். அதனால் நீங்கள் 2 பாசி நம்ம இப்போ போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. 3வது பாசி போடும்போது இந்த பக்கத்தில், அதாவது பின் பக்கத்தில் கொண்டு வந்து இப்படி நல்லா டைட்டாக நாட் போட்டுருங்க. அப்போ அழகாக ஜாயிண்ட் ஆகிரும். பாருங்கள், நம்ம நாட் போட்டோம்னா நல்லா டைட்டாகிரும். அந்த டொயின் ரொம்ப இழுத்து கொடுக்காது. ஏன்னா நம்ம உள்ள காட்டன் வச்ச உடனே அது லூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். மறுபடியும் இதே மாதிரி இதில் கொடுத்து இன்னும் 2 பாசி போட்டுடலாம். பாருங்கள், போட்டு எடுத்தாச்சு. இதில் வந்து நமக்கு நெக்லஸுக்கு பாருங்கள், இந்த கோல்டு கலர் பாசி இப்படி பின்பக்கத்தோடு இப்படி வந்து கழுத்தில் சுற்றி வந்த மாதிரி வந்திருக்கு. நம்ம இனி இந்த 4 பாசிலேருந்து, அதாவது 5 பூ இருக்குது, சென்டரில் உள்ள 4 பாசிலேருந்து தான் நம்ம கழுத்து போடணும். அதுக்கு முன்னால் நம்ம இந்த பொம்மைக்கு வந்து பாவாடை எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாவாடை எப்படி போட போகிறோன்னா, இந்த சைடில் உள்ள 2 பாசி, இந்த சைடில் 5 பாசி, அதாவது 5 5 10 12 பாசியில் தான் நம்ம சுற்றி
பாவாடை போட போகிறோம். இப்போ அதுக்கு ஜாயின் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ அடுத்தால 5 அடி ஒயர் எடுத்துருக்கோம். இப்போ இந்த பக்கத்தில் இந்த சைடில் இருக்கக்கூடிய பாசியில், முன் பக்கத்தில் உள்ள பாசியில் இந்த ஜாயினை கொடுத்து எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் வந்து இந்த டிசைன் போட்டிருக்கேன் பாருங்கள், ப்ளவுஸில் அந்த கலர் பாசி தான் பாவாடை போட போகிறேன். அதனால் இந்த நீல கலர் பாசி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம 5 மணிப்பூ தான் போடணும். இப்போ நமக்கு ஒரு பாசி உள்ள ஜாயினை கொடுத்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த பக்கத்தில் 4 பாசி போட்டுடலாம். பாருங்கள், 4 பாசி போட்டுட்டு அந்த பக்கத்தில் உள்ள ஜாயின் எடுத்து இப்படி கொடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம சென்டர் படுத்திக்கிடலாம். சென்டர் படுத்தியாச்சு. இனி அடுத்த பாசியில் இந்த ஜாயினை கீழ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாயினை இதில் கொடுத்து எடுக்கணும். அப்போ நமக்கு 2 பாசி ஜாயின் உள்ள வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஜாயினில் 3 பாசி போடணும். இதே போல் 3 பாசியாக போட்டு இப்படி சுற்றி போட்டு வந்துடலாம். நம்ம வந்து இந்த பொம்மைக்கு இப்போ கால் போடாமல் தான் செய்ய போகிறோம். ஏன்னா இதே மாதிரி தான் பாவாடையிலே அது நிற்கும். பாருங்கள், இது இப்படி நம்ம பெருசாக போட்டோன்னா முதல்ல 5 மணிப்பூ சுற்றி போடணும். அதுக்கு பிறகு எல்லாமே 4 மணிப்பூ தான். அதில் என்னென்ன டிசைன் வைக்கணுமோ வச்சுக்கிடலாம். பாருங்கள், இதில் வந்து முதல்ல 5 மணிப்பூ போட்டுட்டு அதுக்கு பிறகு 8 பூ இந்த 4 மணிப்பூலேயே போட்டிருக்கு. 8 லைன் வந்திருக்கு. அதுக்கு பிறகு அடியிலையும் அதே மாதிரி மேல் பக்கத்தில் போட்ட மாதிரி 5 மணிப்பூ தான் சுற்றி ஒவ்வொரு பாசிலையும் போட்டிருக்காங்க. அது ஃப்ரில் மாதிரி அழகாக இப்படி விரிஞ்சு வரும். இப்படி நம்ம இப்படி வச்சோன்னா அழகாக நிற்கும். அதனால் இது இவ்வளோவே போதும். அப்படி எனக்கு கால் போடணும். கால்லாம் போட்டோன்னா நமக்கு கால் மட்டும் போட்டால் நிற்காது. அதனால் அடியில் ஒரு ரவுண்டு போட்டு நம்ம முருகருக்கெலாம் போட்ட மாதிரி அடியில் ஒரு ரவுண்டு அல்லது சதுரமாட்டு ஏதாவது போட்டு தான் நம்ம நிற்க வைக்கணும். அப்படிலாம் வேண்டாம் அப்படின்ட்டு தான் நான் இப்படி பண்ண போகிறேன். அப்படி உங்களுக்கு இஷ்டம் காலெல்லாம் போடணும் அப்படிங்கிறவங்க இந்த பக்கத்துலேயும் ஒரு பூவை விட்டுட்டு பாருங்கள், இதில் இந்த பூவில் ஒரு கால், இந்த பூவில் ஒரு கால், இந்த பூவில் ஒரு கால், 4 மணி பூவிலே நீளமாக எவ்வளோ நீளம் உங்களுக்கு ஒரு இப்போ இது பாவாடை இவ்வளோன்னா அதுக்கு பிறகு ஒரு 2 பூ போட்டுட்டு காலும் போட்டுக்கிடுங்க. அப்போ அழகாக இருக்கும். அது எல்லாமே நம்ம இஷ்டம்தான், எப்படி வேணுமோ செய்துக்கலாம். இதிலேருந்து வெளிப்பக்கத்தில் கால் வந்து இதில் 2 பூ போட்டு பாருங்கள், இப்படி வச்சு காமிக்கிறேன். இதிலேருந்து 2 பூ வெளியே வரும். அதுக்கு பிறகு காலுக்கு ஒரு 4 பூ இப்படி குறுக்க போட்டு விடலாம். அதுக்கு பிறகு ஆனால் அப்படி தனியாக நிற்காது. ஒரு ரவுண்டு போட்டு தான் அதில் நிற்க வைக்க முடியும். அப்படி செய்யணுனாலும் செய்துக்கலாம். இதை இப்படியே நிற்க வைக்கணுனாலும் வச்சுக்கிடலாம். நான் இப்படி தான் உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். பாருங்கள், இனி நம்ம 5 மணிப்பூ இதை மாதிரி சுற்றி போட்டுட்டு இது ஏன்னா நம்ம கால் போடுறதா இருந்தால் இந்த டைம்லேயே போடணும். பாவாடை போட்ட பிறகு கால் போட முடியாது. அதனால தான் நான் உங்களுக்கு அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கதையும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அப்படி பண்ணனாலும் பண்ணிக்கிடலாம். இதில் கால் போடணும். பாருங்கள், இதிலேருந்தே 5 மணிப்பூ போட்டிருக்கோம். இந்த பாடிக்கு பிறகு 5 மணிப்பூ போட்டுட்டு அந்த ஒரு லைனும் முடிஞ்ச பிறகு அதுக்கு அடுத்த லைன்லேருந்தே ஃபுல்லாகவுமே 4 மணிப்பூ தான் போடணும். அப்போ தான் அந்த பாவாடை இப்படி சுருக்காக இருந்த மாதிரி கொஞ்சம் விரிஞ்சு வரும். அதுக்கு பிறகு கீழே வந்து மறுபடியும் ஒவ்வொரு பாசிலையும் 5 மணிப்பூ போட்டிருக்கோம். அப்போ நமக்கு இதில் வந்து அடியில் உள்ள ஃப்ரில் மாதிரி வரும். இப்படி உள்ள டிசைன் வைக்கணுன்னா வச்சுக்கிடுங்க, அல்லது ப்ளைனாக போட்டுக்கிடுங்க. பாருங்கள், டிசைன் வைக்கிறது எப்படின்னா நம்ம முதல்ல ஒரு லைன் வச்சுட்டு போகும்போது ஒரு பாசி போட்டுக்கிடணும். அதுக்கு அடுத்த லைனில் இந்த 3 பாசியும் போட்டால் நமக்கு ஒரு பூ கிடைக்கும். நான் இடையில வந்து 5 பாசி விட்டு இப்படி போட்டிருக்கேன். பாருங்கள், இடையில 5 பாசி நீல கலர் பாசி போட்டிருக்கேன், ஒரு பச்சை போட்டிருக்கேன். இப்படி ஒரு லைனில் இப்படி போட்டு கொண்டு வந்திருக்கேன். 4 பூ வரும் ஒவ்வொரு லைன்லேயும். அதுக்கு அடுத்த லைனில் வரும்போது அதில் உள்ள சென்டரில் வச்சுருக்கேன். இந்த 5 பூ இருக்குது பாருங்கள், இந்த லைனில் இப்படி வச்சுட்டு வரும்போது பாருங்கள், 1 2 3 4 5 பூவுக்கும் சென்டரில் மறுபடியும் அடுத்த லைன் வரும்போது வச்சுருக்கேன். இதே போல் வச்சு டிசைன் போட்டிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி போட்டுக்கிடுங்க. இப்போ கை போட்டுக்கிட்டுருக்கேன். பாருங்கள், இதுக்கு எல்லாமே நம்ம வீடியோ போட்டுட்டு இருந்தால் ரொம்ப நேரம் ஆகும். அதனால நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது ஈஸி தான், நம்ம எப்போவுமே போடக்கூடியது தான், போட்டுடலாம். அதுக்கு பிறகு கை எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த 4 பாசிலேயும் தான் கை போடணும். 4 பாசிலையும் 4 பூ போட்டுட்டு பாருங்கள், மேல் பக்கத்தில் இருக்க பாருங்கள் 4 பாசி, இந்த 4 பாசிலையும் போடணும். அதே மாதிரி தான் நான் அந்த 4 பாசிலையும் இந்த பக்கமாக 2 பூ போட்டிருக்கேன். அப்புறம் இந்த லைனில் 4 பாசி கீழ் பக்கமாக இருக்கக்கூடியதில் இப்போ ஒரு பூ போட்டிருக்கேன். இனி அடுத்த பூ வந்து இந்த நீல கலர் பாசியில் போடணும். ஏன்னா பார்டர் இந்த மாதிரி இருக்கும். முதல் பூ 3 பாசி போடணும். அதுக்கு பிறகு 2 பாசியாக போட்டு அப்படி ஒரு லைன் போட்ட பிறகு பாடி கலர் போடணும். பாருங்கள், ஒரு பூ போட்ட பிறகு நம்ம இதுக்கு பார்டர் மாதிரி வந்தாச்சு. இனி பாடி கலர் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கை இந்த பக்கத்தில் கீழ் பக்கமாக 6 பூ போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு இதில் ஒரு பூ போட்டுட்டு அந்த பூவிலேருந்து
மேல் பக்கமாக அப்படி ஒரு பூ போட்டு வச்சுருக்கேன். இது நான் எப்படி போடணும் அப்படிங்கிறத இந்த கை போடும்போது சொல்கிறேன். இப்போ நம்ம தலை ஜாயின் பண்ணுறதுக்காக தலை போட்டுக்கிடலாம். பாருங்கள், தலை போடுறதுக்கு ஒரு 2 அடி போல் ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், பாடி கலர் பாசி எடுத்திருக்கேன். இதில் 4 பாசி போட்டுடலாம். பாருங்கள், இதில் ஒரு பூ போட்டிருக்கோம். இப்போ அடுத்த பூ எப்படி போடணும்னா, பாருங்கள், அடுத்த பூ வந்து இதில் நம்ம இந்த பொம்மைக்கு வாய் வைக்க போகிறோம். அதனால் ஒரு சிவப்பு, ஒரு பாடி கலர், இந்த பக்கத்தில் ஒரு பாடி கலர். பாருங்கள், 2 பூ போட்டிருக்கோம். இப்போ அடுத்த பூ வந்து இந்த சைடு டொயினில் 3 பாடி கலர் பாசி. பாருங்கள், இப்போ முதல் லைனில் நம்ம 3 பூ போட்டிருக்கோம். அடுத்த லைனில் நமக்கு 5 பூ வரணும். அதனால் இந்த சைடு டொயினில் ஒரு 4 பாசி போட்டுக்கலாம். அந்த ஒரு டொயினை வச்சு நம்ம ஒரு பூ போட்டுடலாம். பாருங்கள், 4 பாசி போட்டிருக்கோம். அதே டொயினே இப்படி ரவுண்டில் கொண்டு வந்து முதல்ல போட்ட பாசியில் இப்படி கொடுத்து எடுத்துடணும். கொடுத்து எடுத்துகிட்டு நமக்கு இதில் ஒரு பூ வந்துடும். பாருங்கள், இப்படி எக்ஸ்ட்ரா வரும். இதில் 3, இப்போ இதில் இந்த லைனில் 5 பூ போட போகிறோம். 5 பூவையும் போட்டுடலாம். லைனாக 2 பாசியாக போட்டுட்டு வரணும். இதில் இன்னும் 3 பூ போட்டுருங்க. அதுக்கு பிறகு நான் சொல்கிறேன் அடுத்த பூ போடும்போது. பாருங்கள், கீழே உள்ள லைனில் 3 பூ போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்ததில் இந்த பக்கத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு பூ போட்டுட்டு இப்போ அதுக்கு பிறகு 3 பூ போட்டிருக்கோம். பாருங்கள், அடுத்தது வந்து இந்த சைடு டொயினில் 3 பாசி போட்டுருணும். அப்போ நமக்கு இந்த லைன்லேயும் 5 பூ வந்துடும். பாருங்கள், இப்போ இந்த 5 பூவும் போட்டாச்சு. அடுத்த லைன் போடும்போது பாருங்கள், 2 பாடி கலர் பாசியும் ஒரு கருப்பும். இந்த கண் வைக்க போகிறோம். இதில் பாருங்கள், இதில் கண் போட்ட பிறகு அதுக்கு பிறகு 2 பூ பாடி கலர் பாசி வச்சு போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்த பூவில் கண் போடணும். ஒரு பாடி கலர் பாசியும் ஒரு கருப்பும். பாருங்கள், இனி அடுத்த லைனில் வந்து 2 கருப்பும் ஒரு பாடி கலரும். பாருங்கள், அதுக்கு பிறகு ஒரு பூ பாடி கலர் பாசி வச்சு இந்த 2 பாசியும் போட்டு ஒரு பூ போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு இதில் வந்து ஒரு சிவப்பு கலரில் பொட்டு வைக்கணுன்னா வச்சுக்கிடலாம், வைக்க வேண்டான்னா பாடி கலரே போட்டுடலாம். அது நம்ம இஷ்டம்தான். பொட்டு வைக்க வேண்டான்னா சிவப்பு போடாண்டாம். பாருங்கள், நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒரு பொட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பச்சையை வச்சுருக்கேன். நீலம் வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நீல பொட்டு வச்சுருக்கோம். இது இருக்கட்டும், நல்லா இருந்த மாதிரி இருக்குது. அதனால் அப்படியே விட்டுடலாம். ட்ரெஸ் கலரில் வைக்கணுனாலும் வச்சுக்கலாம், அல்லது சிவப்பு கலரில் வைக்கலாம், அல்லது வைக்க வேண்டாம்னாலும் வைக்க வேண்டாம். அது எல்லாமே உங்கள் ஆப்ஷன் தான். நமக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்கிடலாம். பாருங்கள், இதில் வந்து பொட்டு வச்ச பிறகு இந்த லாஸ்ட்டு பூவை போட்டுட்டு தான் அதுக்கு பிறகு நம்ம இந்த பூ போட போகிறோம். ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம ஆரம்பித்த மாதிரி 3 பூ தான் வரும். இதை போட்டுடலாம். முதல்ல ஒரு பாடி கலர் பாசி போடணும். அதுக்கு பிறகு 2 கருப்பு போடணும். போட்டுட்டு பாருங்கள், போட்ட பிறகு இந்த பாசியில் இந்த பக்கமாக இப்படி கொடுத்து எடுக்கணும். பாருங்கள், கொடுத்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு மேல் பக்கமாக இந்த பாடி கலர் பாசியில் கொடுத்து எடுத்துடணும். இப்போ நமக்கு இதில் ஒரு பூ வந்துடும். பாருங்கள், இந்த சைடில் போட்ட மாதிரி இந்த சைட்லேயும் வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு பாசி போடலாம், பாடி கலர் பாசி. பாருங்கள், இதில் இப்போ ஒரு பாசி போட்டிருக்கோம். இனி அடுத்ததில் 3 பூ தான் வரும். 2 கருப்பும் ஒரு பாடி கலரும். பாருங்கள், அடுத்த பூ வந்து ஒரு கருப்பும் ஒரு பாடி கலரும். அடுத்தது 2 கருப்பு பாசி போட்டுட்டு நாட் போட்டுடலாம். பாருங்கள், இது முகத்தில் வந்து முன்பக்கம் நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். இதே மாடல்லே கருப்பு பாசி ஃபுல்லாகவுமே வச்சு இன்னொரு பீஸும் போட்டு எடுத்து வச்சுக்கிடுங்க. நம்ம அதுக்கு பிறகு ஜாயின் பண்ணலாம். இனி வந்து டொயின் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிடுங்க. ஒரு அடி எடுத்தால் கூட போதும். இது வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம இப்படி எடுத்துருக்கோம். ஒரு அடி போல் ஒயர் எடுத்து எல்லாமே கருப்பு பாசி தான் வரணும். கீழே 3 பூ போடணும். அதுக்கு பிறகு 5 பூ வச்சு 3 லைன் போடணும். மேலே 3 பூ. இதே போல் கருப்பு பாசி மட்டும் வச்சு ஒரு பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கிடுங்க. இதே மாதிரி 2 பீஸ் போட்டு எடுத்து வச்ச பிறகு இதை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இதில் கழுத்தில் ஜாயின் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம கொண்டை போடலாம். கொண்டு போடுறது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வழி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.